அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் வணக்கம் மக்களே, வெல்கம் டு நஸ்கத்தாரா ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான கிரில் சிக்கன் பார்க்க போகிறோம். இதை எப்படி நம்ம ஓடிஜியில் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் லாஸ்ட் வரை பாருங்கள். இது வரைக்கும் நம்ம நஸ்கத்தாரா ரெசிபீஸை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. டுடே நான் பார்த்தீங்கன்னா 1.5 கிலோ சிக்கன் ஹோல் சிக்கன் எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான மசாலாஸ் பார்த்தீங்கன்னா கிரில் பண்ணுறதுக்கு 2 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் எடுத்துக்கோங்க. 1/2 கப் கர்டு எடுத்திருக்கோம், தயிர். அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் பார்த்தீங்கன்னா கறி மசாலா எடுத்திருக்கேன். தென் வினிகர் ஆட் பண்ணியிருக்கேன் 1 டீஸ்பூன். இதுக்கு பதிலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம் வினிகருக்கு பதிலாக. தென் 1/2 டீஸ்பூன் உப்பு, அப்புறமா 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டொமேட்டோ சில்லி கெச்சப் இருக்கு இல்லையா, அதை நான் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். இது கம்ப்ளீட்லி கலருக்காக தான் ஆட் பண்ணுறது. இது ஆப்ஷனல் தான். நமக்கு கொஞ்சம் அந்த டேங்கினஸ் இருக்கும் அந்த கிரில் சிக்கன் சாப்பிட்றப்ப, அதனால் இந்த பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான், மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. இது 1.5 கிலோ சிக்கனுக்குரிய மசாலா குவான்டிட்டி. நீங்கள் 1 கேஜி சிக்கன் எடுத்துக்கிறீங்கன்னா இதிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் குறைச்சிக்கோங்க இந்த மசாலாஸில். அவ்வளோதான். இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்க வேண்டியதான். தண்ணி எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தென் உங்களுக்கு இது கூட பார்த்தீங்கன்னா ஆயில் ஆட் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா ஆயில் லைட்டாக 1 டீஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. நான் ஆட் பண்ணல, ஏன்னா நம்ம கிரில் பண்ணுவோம் இல்லையா, அந்த டைம் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி விடுவோம். ஸோ அதனால் நான் இப்போ ஆட் பண்ணி விடலை. ஓகே, இப்போ நம்மளோட ஃபுல் சிக்கன் நல்லா டர்மரிக் பவுடர் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சாச்சு. நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு நம்ம சிக்கனை. இதோட வெயிட் பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 1.5 கிலோ வெயிட் இருக்கும். நல்லாவே இருக்குது. ஓகே, தென் பார்த்திங்கன்னா நீங்கள் ஷாப்பில் கிரில் சிக்கன் வாங்குறப்ப லைட்டாக நான் கிரில் சிக்கன் பண்ண போகிறோம், அதுக்கு தகுந்தாப்புல எனக்கு கட் போட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னாலும் இந்த மாதிரி கட் போட்டு உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் அதையும் சொல்லி வாங்கிக்கோங்க வாங்குறப்ப. தென் அவங்கள்ட்ட நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லாவும் க்ளீன் பண்ணியும் கொடுத்துருவாங்க. நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 3 டைம்ஸ் க்ளீன் பண்ணிட்டு 4th டைம் பார்த்திங்கன்னா நல்லா மஞ்சத்தூள் போட்டு தண்ணி உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா க்ளீன் பண்ணாலே நமக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம மசாலாஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி விட்டுறலாம். ஃபஸ்ட் நம்ம கட் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த கட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த மசாலாஸ் நல்லா உள்ளே போய் அப்சர்வ் ஆகிற மாதிரி நல்லா ஃபுல்லாக கோட் பண்ணி விட்டுறலாம். இதுக்கப்புறம் நீங்கள் இந்த மசாலாஸ் எல்லாத்தையும் நல்லா கோட் பண்ணிவிட்டு நான் 1/2 an hourலேயே பார்த்திங்கன்னா கிரில் சிக்கன் பண்ண ஆரம்பிக்கிறேன். நீங்கள் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டே இந்த மாதிரி மசாலாஸை கோட் பண்ணிவிட்டு அதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் நெக்ஸ்ட் டே பண்ணிங்கன்னா இன்னமும் சூப்பராக இருக்கும். அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு சாப்பிட்றப்ப. நான் சொல்கிறேன், ஸோ நான் வீடியோக்காக பண்ணுறதுனால நம்ம உடனே பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு 1/2 an hour மட்டும் வச்சுட்டு பண்ணேன். அதுவும் ரொம்பவே நல்லா இருந்தது. ஓகே, நம்ம இந்த மசாலாஸை ஃபுல்லாக கோட் பண்ணிடணும். அப்படின்னா தான் நம்ம குக் பண்ணதுக்கப்புறம் சிக்கன் சாப்பிடுவோம் இல்லையா, அந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மசாலாஸோடு நல்லா ஒரு சூப்பரான ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் சாப்பிட்றப்ப. ஸோ நல்லா எவ்வளோக்கோ மசாலாவை ஃபுல்லாக கோட் பண்ண முடியுமோ அவ்வளோக்கூட மசாலாவை ஃபுல்லாக கோட் பண்ணி விட்டுக்கலாம். சிக்கன் லெக், தென் அதோட விங்ஸு, இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா அடியில் ஃபுல்லாக மசாலாஸ் எல்லாத்தையும் நல்லா கோட் பண்ணி விட்டுட்டு அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு 1/2 an hour அப்படியே நான் செட் பண்ண விட போகிறேன். எல்லாம் செட் ஆகட்டும். இந்த டைமில் நம்ம ஓடிஜி ப்ரீ ஹீட் பண்ணிடலாம். தென் உங்களுக்கு ஓடிஜியோட இன்ட்ரோடக்ஷன், அது எப்படி ஒர்க் ஆகும், என்னென்ன மோட்ஸ் இருக்குது, நம்ம அதை என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நான் க்ரம் ட்ரேயில் பார்த்திங்கன்னா அலுமினியம் ஃபாயில் ஷீட்டை உள்ளே வச்சாச்சு. வச்சுட்டு இப்போ ப்ரீ ஹீட்டுக்கு நான் செட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு என்ன 210 டிகிரி டெம்பரேச்சர் செட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா ரோட்டிசரி ப்ளஸ் கன்வெக்ஷன் மோடில் வச்சுருக்கேன். தென் டைமர் பார்த்திங்கன்னா ஒரு 10 minutes நான் செட் பண்ணுறேன். ப்ரீ ஹீட் பண்ணுறப்ப 10 நிமிஷம் மட்டும் ப்ரீ ஹீட் பண்ணால் போதும். ஸோ செட் பண்ணியாச்சு. அந்த 10 minutes கேப்பில் நம்ம பார்த்திங்கன்னா இங்கே நம்ம கிரில்லில் பார்த்திங்கன்னா நல்லா நாட் போட்டு வச்சிடலாம். இது நம்ம எதுக்கு பண்ணுறோம்னா அந்த ரோட்டிசரி அப்போ ரவுண்டாக சுற்றிக்கிட்டே இருக்கும் இல்லையா நம்ம கிரில்லு, அந்த டைம் பார்த்திங்கன்னா அந்த 2 லெக்கும் பார்த்திங்கன்னா சரி ரொட்டேட் ஆகிறப்ப அந்த ட்ரே அந்த என்ன நாப் இருக்குல்ல, அந்த நாபில் சிக்கிக்கிறோம். ஸோ அதனால் நம்ம இது எல்லாத்தையும் நல்லா டைப் பண்ணி வச்சுக்கலாம். 2 விங்ஸையும் அதே மாதிரி நல்லா டைப் பண்ணி வச்சுக்கலாம். சும்மா நார்மலாக ஒரு நூல் இருக்கு இல்லையா, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணோம் இல்லையா, அந்த நூலை 2ஆக கட்டிட்டு இந்த மாதிரி நல்லா கட்டி வச்சுக்கோங்க.
இப்போ வந்து அந்த விங்ஸ்லையும் லெக்ஸ்லையும் நம்மளால் நாட் போட்டாச்சு. நாட் போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தூக்கி மேலே ஒரு தடவை தூக்கி வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த நாட் வந்து அவுறுதா இல்லையா அப்படிங்கிறது செக் பண்ணிக்கோங்க. இப்போ அதோட ராடு வந்து எடுத்தாச்சு. இந்த ரொட்டிசரி ராடு வந்து எடுத்தாச்சு. இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சிக்கனுக்குள்ளே வந்து டைரெக்டாக அப்படியே ஒரு தள்ளுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே டவுன் சைடு தள்ளுனா அப் சைடு வந்து வந்துடும். அவ்வளோதான் எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு அதுக்கு 2 ஹூக்ஸ் வந்து இருக்கும். அந்த ஹூக்ஸ் போட்டு நல்லா வந்து டைட் பண்ணி வந்து விட்டுக்கலாம். இந்த பொசிஷனில் வந்து சிக்கன் வந்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்க்ரூ எடுத்து நல்லா வந்து டைட் பண்ணிடலாம். நம்ம வீட்டில் வந்து ஏதாவது ஒரு புதுசாக ஒரு பொருள் வாங்கினா நம்ம அதை வச்சே தான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்போம். ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் அது மாதிரி ட்ரை பண்ணிகிட்டே இருப்போம். அது மாதிரி ஆர்வக்கோளாறில் நம்ம இனிமேல் கிரில் சிக்கன் வந்து வெளியெலாம் வாங்கி சாப்பிடக்கூடாது, நம்ம வீட்டிலேயே தான் பண்ணி சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு 2 டைம்ஸ் வந்து பண்ணுறப்ப நான் வந்து வீடியோ வந்து ரெஃபர் பண்ணேன். நம்ம யூடியூப்பில் வந்து நிறையா வீடியோஸ் வந்து பார்த்தேன். அதில் அவ்வளோ எலாபரேட்டாக வந்து என்னால் வந்து பார்க்க வந்து முடியல. ஸோ வந்து ஒன்ஸ் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப தான் வந்து நமக்கு வந்து தெரியும். ஓகே என்னென்ன பண்ணுவோம், ஓகே இது எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீடியோவை வந்து கவர் பண்ணி போட்டால் பார்க்குற வியூவர்ஸ்க்கு வந்து நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு தான் வந்து பண்ணுறது. ஸோ அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் இப்போ பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து அவ்வளோ டிஃபிகல்ட்டி வந்து இருக்காது. ஏன்னா இதில் வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இல்லையா. ஓகே இந்த மாதிரி இந்த நாப் இருக்குல்ல, இந்த நாப்பை வந்து நல்லா டைட் பண்ணி விட்டுக்கோங்க. இதுமாதிரி 2 சைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நாபை நல்லா டைட் பண்ணி விட்டுக்கணும். நல்லா அந்த சிக்கன் இருக்குது பார்த்திங்கன்னா அதில் வந்து நல்லா டைட்டாக வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அந்த ஸ்க்ரூவை ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த நாபை வந்து நல்லா டைட் பண்ணி விட்டுக்கணும் இந்த மாதிரி. ஓகே நெக்ஸ்ட் வந்து இந்த டைரெக்ஷனில் அப்போர்ட் டைரெக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஸ்க்ரூவையும் வந்து அதே மாதிரி வச்சு நல்லா வந்து டைட் பண்ணி விட்டுறலாம். ஓகே டபுள் சைடு வந்து ராடை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து டைட் பண்ணி விட்டுக்கலாம். டைட் பண்ணி விட்டுட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிக்கனை வந்து கையில் எடுத்துகிட்டு அந்த ராடோடு எடுத்துகிட்டு ரோட்டிசரி மோடில் வந்து நமக்கு வந்து ரவுண்டாக வந்து சுற்றும் இல்லையா கிரில் சிக்கனில், அந்த மாதிரி நம்ம கையிலே வந்து சுற்றி வந்து பார்க்கணும். அந்த டைம் வந்து சிக்கன் வந்து மூவ் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். பாருங்கள் ஸ்டிஃபாக வந்து இருக்குது. அப்படி உங்களுக்கு வந்து ஸ்டிஃபாக இல்லாமல் மூவ் ஆச்சுன்னா நீங்கள் வந்து சரியாக வந்து ஸ்க்ரூவை வந்து டைட் பண்ணலான்னு அர்த்தம். ஸோ நீங்கள் வந்து நல்லா ஸ்க்ரூவை வந்து டைட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி வந்து ரவுண்டாக வந்து சுற்றும். ஓகே எனக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு ஒரு இம்பார்ட்டண்டான டூல் வந்து யூஸ் பண்ண போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா டூத் பீக் வந்து யூஸ் பண்ண போகிறோம். எதுக்குன்னா ஃபஸ்ட்டு நெக் மட்டும் தனியாக வந்து இருந்தது இல்லையா, அதை நல்லா ஸ்டிக் பண்ணி விட போகிறோம் சிக்கனோடு சேர்த்து. ஸோ அதை நல்லா வந்து பின் பண்ணி விட்டுக்கலாம். அதே மாதிரி லெக்கு, இந்த லெக்கும் அந்த பாடி போர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா விலகி இருக்கும். ஸோ அதையும் வந்து நம்ம வந்து பின் பண்ணி விட்டுக்கலாம். நான் எப்படி உங்களுக்கு வீடியோவில் ஷோ பண்ணுறேனோ அதே மாதிரி நீங்களும் வந்து பின் பண்ணி விட்டுக்கோங்க. 3 டூத் பிக்ஸ் மட்டும் இருந்தால் போதும், நம்ம கரெக்டாக வந்து பின் வந்து பண்ணி விட்டுக்கலாம். இது எல்லாமே சேஃப்டி மெஷர்ஸ் தான். நம்ம கிரில் ஆகிட்டு இருக்கப்போ நம்ம மட்டும் ரிலாக்ஸாக அடுத்த வேலையை வந்து பார்க்கலாம். இல்லை நம்ம இதேவே வந்து ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி வந்து நல்லா வந்து பின் பண்ணி விட்டுக்கோங்க டூத் பிக்ஸை வச்சு. தென் மீதம் இருக்க மசாலா எல்லாத்தையும் எடுத்து நல்லா ப்ரஷ் பண்ணி விட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம கை போட்டு இது பண்ணி பாதி மசாலாவை கையில் வந்து எடுத்துட்டேன். ஸோ நல்லா வந்து மீதம் இருக்க மசாலா வச்சு நல்லா ஃபுல்லாக கோட் பண்ணி விட்டுக்க வேண்டியதான். கோட் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் வந்து ப்ரீ ஹீட் வந்து ஓடிஜி ஆனதுக்கப்புறம் இதை உள்ளே போய் வச்சிட வேண்டியதான். இதுக்கு வந்து ஹேண்டில் வந்து ஒன்று தனியாக கொடுத்துருப்பாங்க. அந்த ஹேண்டில் வச்சே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பெப்பர் ஃப்ளேவர் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் பிடிக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா பெப்பர் பொடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் லைட்டாக மேலே அப்படியே தூவி வந்து விட்டுருக்கேன். இதுதான் அந்த ஸ்டாண்டு. இந்த மாதிரி வந்து பிடிச்சி எடுத்துகிட்டு போய் நம்ம ஓடிஜிக்குள்ளே வச்சிட வேண்டியதான். செக் பண்ணிக்கலாம். ஸ்டாண்ட் வந்து பேலன்ஸ்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு லாக் மாதிரி வந்து இருக்கும். கரெக்டாக அந்த பிளேஸ்க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் நீங்கள் வந்து ஓடிஜி வாங்கிட்டு உள்ள கிரில் சிக்கன் வந்து வைக்காமல் சும்மா வெறும் ராடை மட்டும் வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க கரெக்டாக உள்ளே போகுதா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சிக்கன் வச்சு வந்து பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் வைக்கிறப்ப. ஓகே நம்ம சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா உள்ளே போய் கரெக்டாக வந்து ஃபிட் ஆயிடுச்சு. இப்போ நான் டெம்பரேச்சர் வந்து செட் பண்ணுறேன். அதே 210 டிகிரி. தென் அதே வந்து அது என்ன சொல்லிட்டு ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அதே ரொட்டிசரி கன்வெக்ஷன் மோடு. டைமிங் வந்து பார்த்திங்கன்னா 60 மினிட்ஸ், 1 மணி நேரம் வந்து வச்சுருக்கேன். கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் 10வது நிமிஷத்தில் வந்து ஓப்பன் பண்ணுறேன். நல்லாவே வந்து ராடில் வந்து சூப்பராக சுற்றிக்கிட்டே இருக்குது. நம்ம நல்லா டைப் பண்ணி நம்ம டூத் பிக் வச்சதுனால அப்படியே வந்து இருக்குது பாருங்கள். அப்பப்போ நீங்கள் ப்ரஷ் பண்ணி விட்டுக்கோங்க. எப்போல்லாம் உங்களுக்கு ட்ரையாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுதோ ப்ரஷ் பண்ணி விட்டுக்கோங்க. அதோட ஃபேட்டெல்லாம் பாருங்கள் நல்லா அப்படியே வந்து கீழே அந்த அலுமினியம் ஃபாயில் ஷீட் நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, அதில் கரெக்டாக வந்து விழுந்துடும். ஸோ நம்மளுக்கு வந்து க்ளீன் பண்ணுறப்போ வந்து ரொம்ப ஈஸியாக வந்து இருக்கும்.
அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஆயில் கூட ஸ்ப்ரே பண்ணணும் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து ஆயில் வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம். ஆனால் ஆயில் வந்து ப்ரஷ்ஷும் பண்ணி விட்டுக்கலாம். அதிகமாக ஆயில் வந்து சேர்க்க வேண்டாம். ஒரு டைம் வந்து மசாலா வச்சு நல்லா ப்ரஷ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆயில் லைட்டாக வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து இருக்கும். பாருங்கள், சூப்பராக தெரியுது. கிரில் சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்துட்டே வர்றது வந்து தெரியுது. நான் 30th மினிட்ல வந்து ஆன் பண்ணி வந்து பார்க்குறேன், அதாவது திறந்து வந்து பார்க்குறேன். நல்லாவே வந்து சூப்பராக குக் ஆகிட்டு இருக்குது. அப்பப்போ ப்ரஷ் பண்ணி விட்டுக்க வேண்டியதான். 1 hour ஆயிடுச்சு. பாருங்கள், நம்ம கிரில் சிக்கன் சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. அப்படியே இருக்குது. நம்ம வந்து அதை டை போட்டது அந்த டூத் பிக் வச்சு குத்துனதுனால அவ்வளோ சூப்பராக இருக்குது. அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு. ஒரு 5 minutes கழிச்சு நம்ம ஓடிஜிலேருந்து எடுத்து வெளியே வச்சாச்சு. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி வந்து நம்ம நைஃப் எடுத்து நம்ம வந்து டை பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த நூல் எல்லாத்தையும் வந்து எடுத்துடலாம். அதேமாதிரி டூத் பிக்ஸ் எல்லாத்தையும் வந்து எடுத்துட வேண்டியதான். தென் நம்ம அந்த ராடு அதுக்கப்புறம் டூத் பிக்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி விட்டாச்சு. நமக்கு சூப்பரான கிரில் சிக்கன் நம்ம எப்படி நம்ம ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிடுவோம் இல்லையா அதே மாதிரி வீட்டிலேயே ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் உங்கள் வீட்டிலேயே இதை மாதிரி செஞ்சு வந்து சாப்பிடுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக வந்து இருக்கும். ரொம்ப சாஃப்டாக வந்து இருக்குது. அது பார்க்குறப்பவே வந்து தெரியுது. டச் பண்ணி பார்க்குறப்பே அவ்வளோ தெரியுது. இப்போ நம்ம சாப்பிட போகிறோம். அவ்வளோ டென்டராக வேறு வந்து இருக்குது. இதுக்கு நான் சைட் டிஷ்ஷாக பார்த்திங்கன்னா சாலட்ஸ் வந்து பண்ணி வச்சுருக்கேன். வெஜிடபிள் சாலட்ஸ், கேபேஜ், அதுக்கப்புறம் ஆனியன், தென் குக்கும்பர், கேரட் இதெல்லாம் போட்டு ஒரு சாலட் வந்து பண்ணியிருக்கேன். கேர்டெல்லாம் ஆட் பண்ணி பண்ணியிருக்கேன். அது சூப்பராக இருக்கும் சைட் டிஷ்ஷாக சாப்பிட்றப்ப. ஈவன் வித் மயோனீஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா நல்லா போகும். பாருங்கள், எனக்கு பிரிக்கிறப்ப இப்படி கையில் தொட்டதுமே லெக் பீஸ் வந்து வந்துருச்சு. அவ்வளோ டென்டர் சாஃப்டாக வந்து இருக்குது. நீங்கள் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் எனக்கு கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது வரைக்கும் நம்ம நஸ்கதாரா ரெசிபிஸை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அன்டில் தென் இட்ஸ் மீ சைனிங் ஆஃப் நஸ்கதாரா. மக்களே, நல்லா சாப்பிடுங்க, நல்லதே சாப்பிடுங்க.